எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு ராஹா கிரியேஷன்ஸ் பை ஹரிணி ராஜ்குமார். இன்றைக்கி நான் பண்ண ஒரு ஸ்மால் பெயிண்டிங்கை தான் நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு ஒரு பாட் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தேன், துளசி பாட்டுக்கு. அந்த பாட் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறச்ச நான் பண்ணுற பெயிண்டிங்கையும் உங்களுக்கெல்லாம் காமிச்சு, அப்படியே நான் அதை பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஞாபகம் வந்து ஒரு குட்டி ஸ்டோரியையும் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. மார்கழி மாதமும் வந்து இப்போ சீக்கிரமாகவே வரப்போகுது. மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கெல்லாம் திருப்பாவை அப்படிங்கிற காம்போசிஷன் ஞாபகம் வரும். திருப்பாவையை எழுதினது வந்து ஆண்டாள். அந்த 30 பாசுரத்தையும் வந்து ஆண்டாள் தான் வந்து எழுதினா. அந்த ஆண்டாளுக்கும் துளசிக்கும் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை தான் நம்ம இப்போ பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம். விஷ்ணு சித்தர் தான் வந்து முதல்ல ஆண்டாளை வந்து அவள் ஆற்றுல இருக்கிற ஒரு துளசி செடி கிட்ட ஒரு குட்டி குழந்தையா வந்து பார்த்தாராம். அந்த குட்டி பெண் குழந்தைய துளசி செடி கிட்ட பார்த்தோன்னே இது கண்டிப்பாக வந்து தெய்வத்தின் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஆண்டாளை வந்து வளர்த்துட்டே வந்தார். ஆண்டாளுக்கு வந்து கோதை அப்படின்னு ஒரு பேர் இருந்தான். சின்ன வயசுலேருந்தே விஷ்ணு சித்தர் வந்து விஷ்ணுவோடைய எல்லா நாமங்களையும் சொல்லி விஷ்ணுவோடைய நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி வளர்த்ததுனால ஆண்டாளுக்கும் விஷ்ணு மேலே அதீத பிரியம் வந்துதான். எந்த அளவுக்கு பிரியம் வந்துதான் அப்படின்னா, ஒரு வாட்டி ஆண்டாளுக்கு வந்து விஷ்ணுவையே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆசை வர்ற அளவுக்கு விஷ்ணு மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தார். ஒரு வழக்கம் இருந்துதான். அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்ததுனால, ஆண்டாள் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில், அங்கே இருக்கிற அந்த பெருமாள் கோவிலுக்கு வந்து தினந்தோறும் வந்து பூ வந்து கட்டி கொடுப்பாலாம் நம்ம ஆண்டாள். ஆண்டாளுக்கு விஷ்ணு மேலே இருந்த அதீத பிரியத்தினால விஷ்ணுவையே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துதான். இந்த பெருமாளையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப பிரியம்பட்டு பெருமாள் மேலே ரொம்ப பக்தியோடு இருந்தாலாம். திருப்பாவையெல்லாம் எழுதறச்ச ஆண்டாளுக்கு வந்து 13 வயசு இருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். எல்லா நாளுமே அந்த மாலை கோர்க்கும் போது என்ன பண்ணுவாளாம், முதல்ல அந்த மாலையை ஆண்டாள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் விஷ்ணு சித்தர்கிட்ட கொடுப்பாலாம் கோவிலில் கொண்டு போய் சுவாமிக்கு போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு வழக்கமாக நடந்துகிட்டே இருந்துதான். திடீர்னு இதே மாதிரி ஒரு நாள் ஆண்டாள் வந்து அந்த மாலையெல்லாம் கோர்த்து விஷ்ணு சித்தர்கிட்ட கொடுக்கும்போது விஷ்ணு சித்தர் அதை வந்து கோவிலுக்கு எடுத்துன்னு போனதுக்கு அப்புறமா சுவாமி கிட்ட போடும்போது தான் அங்கே இருக்கிற அந்த அர்ச்சகர் வந்து பார்த்து, என்னடா இது இந்த தலைமுடி இருக்கே இந்த மாலையில் அப்படின்னு யோசிச்சப்போ ரொம்ப கோவப்பட்டு விஷ்ணு சித்தர்கிட்ட சொன்னப்போ அதே கோவத்தோட விஷ்ணு சித்தரும் ஆற்றுக்கு வந்து ஆண்டாளை வந்து ரொம்ப கோவப்பட்டு, நீ என்ன இப்படி பண்ணிட்டே, நீ போட்டுட்ட மாலையை போய் பகவானுக்கு போடலாமா சுவாமிக்கு போடலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு ஆண்டாளை திட்டி அவரே இன்னொரு மாலையை வந்து அவரே கோர்த்து எடுத்துன்னு போய் சுவாமிக்கு போடலாம் அப்படின்னு எடுத்துன்னு போனார். விஷ்ணு அவருடைய கனவுல வந்து சொன்னாரா, எனக்கு வந்து ஆண்டாள் போடுற மாலை தான், ஆண்டாள் கொடுத்த அந்த மாலை, அவள் போட்டுண்டு கொடுத்த அந்த மாலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த மாலை தான் வேணும், கோதை வந்து எனக்கானவள் அப்படின்னு சொன்னோன்னதான் விஷ்ணு சித்தர் வந்து புரிஞ்சுண்டாராம். ஆண்டாள் வந்து தெய்வத்தின் குழந்தை, அவளை வந்து அவள் இஷ்டப்பட்ட மாதிரியே நம்ம வந்து அவளை பெருமாள் கூடயே சேர்த்துடணும். விஷ்ணு சித்தரும் ஆண்டாள் கிட்ட வந்து இதை சொன்னப்போ ஆண்டாளுக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாலும், அதனால உடனே பெரியாழ்வார் என்ன பண்ணாரா, ஆண்டாளை வந்து மணமகள் கோலத்தில் வந்து அலங்காரம் பண்ண வச்சு ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் ஆண்டாளை வந்து அந்த நடைக்குள்ளே வந்து விட்டு கதவை சாத்திட்டாலாம். திடீர்னு கதவை திறந்து பார்த்த உடனே ஆண்டாள் வந்து ரங்கநாதர் கூட ஐக்கியமாகி ரங்கநாயகியா அங்கே வந்து சுவாமி கூட ஒன்றாயிட்டாலாம். அதனாலேயே ஆண்டாளை வந்து சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னும் சொல்லுவாளாம். 12 ஆழ்வாரில் இருக்கிற ஒரே ஒரு பெண் வந்து நம்ம ஆண்டாள் தான். இது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் கூட நம்ம ஆண்டாள் ரங்கநாயகியா ஐக்கியமான ஒரு சின்ன கதை. இந்த துளசி பாட் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறச்ச எனக்கு ஞாபகம் வந்து இந்த சின்ன கதையை உங்கள் எல்லார் கூடயுமே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு குட்டி கதை. இந்த பாட் பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.